கற்றாழை செடி பல வகைகளில் மனிதனுக்கு பயன்படுகிறது. மிகவும் முக்கியமாக சர்க்கரை சத்து உள்ளவர்கள் கற்றாழையை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் குணமாகும். மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை. நீங்கள் லிவர் 52 மாத்திரை உபயோகிப்பார் என்றால் அது தற்காலிகமானது தான். ஆனால் கற்றாழையை குறிப்பிட்ட அளவு ஒரு வாரமோ ஒரு மாதமோ சாப்பிட்டு இருந்தால் உங்கள் சுகர் குணமாகிவிடும். காலை எடுக்க வேண்டியதில்லை, கையை எடுக்க வேண்டியதில்லை. சுகர் பிரச்சனையால் அவதிப்படுவது கற்றாழை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கற்றாழை பழனியை சுற்றி பல இடங்களில் காணப்படுகிறது. முக்கியமாக நெய்க்கார்பட்டி தாண்டி 1 கிலோமீட்டர் தொலைவில் கற்றாழை செடிகள் பெருமளவில் உள்ளன. அதைப் போலவே கோதைமங்கலத்திலும் கற்றாழை செடிகள் உள்ளன. ஆகவே கற்றாழை செடியை பயன்படுத்தி பயணம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அனைத்து தாவரங்களும் ஸ்டார்ச் தயாரிக்கின்றன. ஸ்டார்ச் தயாரித்தல் என்றால் சூரிய ஒளியின் உதவியுடன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் முதலியவற்றை கொண்டு உணவு தயாரித்தலுக்கு பெயர் ஸ்டார்ச் தயாரித்தல் என்று பெயர். செடிகள் பல வகைகள் உள்ளன. அவை ஒருவித இலைத்தாவரம், இருவித இலைத்தாவரம், பலவித இலைத்தாவரம் போன்றவையாகும். படரும் செடிகள், படரா செடிகள் என்று தாவரங்கள் பல வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதுபோல மரங்களும் பல மரங்கள் உள்ளன. முக்கியமாக தென்னை மரங்கள் பணப்பயிர்களில் முதன்மை இடத்தில் வைக்கிறது. தென்னை மரங்கள் வளர்ப்பதால் தேங்காய் கிடைக்கிறது. தேங்காய் கிடைப்பதால் நமக்கு உணவு சமைப்பதற்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுகிறது. மேலும் தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்க பயன்படுகிறது. முடி வளர உதவுகிறது. இதிலிருந்து எடுக்கப்படும் நார்கள், அதாவது இளநீரிலிருந்து எடுக்கப்படும் நார்கள் வித்தைகள் தயாரிக்க பயன்படுகிறது. இதிலிருந்து தயாரிக்கப்படும் ஓலைகள் குடிசைகள் கட்ட பயன்படுகிறது. இதில் உள்ள மரங்கள், மரக்கட்டைகள், விட்டம் போன்றவை தயாரிக்க பயன்படுகின்றன. ஆகவே நாம் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பயன்பெறுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எப்பொழுது விரும்பினாலும் கொடைக்கானல் செல்லலாம், ஊட்டி செல்லலாம். நீங்கள் அவ்வாறு செல்ல முடியாதவராக இருந்தால் வீட்டிலேயே தோட்டம் அமைத்து அந்த வசதியினை பெறலாம். அதைப் போலவே ஏசி வேண்டுமென்றால் பல செடிகளை நெருக்கமாக நட வேண்டும். மற்றொரு வீடியோவில் தாவரங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Again and again. Thank you. By all this.